நீ இப்படித்தான் சாகணும் ராஜேஷிடம் கமல்ஹாசன் கூறிய விஷயம் கேட்டு ஷாக்கான ரசிகர்கள். தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகர் ராஜேஷ் 75 வயதுல மாரடைப்புனால சென்னையில இறந்து போனாரு. 1974 கே பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலமா அறிமுகமானவர் இவரு. கன்னி பருவத்திலே, அந்த 7 நாட்கள், மகாநதி, விருமாண்டி மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காரு. 150ற்கும் மேற்பட்ட படங்கள்ல கதாநாயகன் குணச்சித்திர வேடங்கள்னு கலக்கியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மாதிரியான படங்கள்ல, சின்ன திரை தொடர்கள்ல இருந்து எல்லாத்துலயும் நடிச்சிருக்காரு. தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தின இவரு ஓம் சரவண பவ யூடியூப் சேனல் மூலமா ஆன்மீகம், ஜோதிடம் குறித்து தகவல்கள் பகிர்ந்துட்டு இருந்தாரு. சமீபத்திய பேட்டியில் ராஜேஷ் தன்னுடைய சினிமா மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்திருப்பாரு. சினிமாவை விட்டு ரியல் எஸ்டேட் துறைக்கு மாறிய போது சிலர் என்ன முடிவெடுத்திருக்கேன்னு கேட்டாங்க. ஆனா கமல்ஹாசன் மாதிரியானவங்க, நீங்க நல்லா நடிக்கிறீங்க, சினிமாவுக்கு உங்க பங்களிப்பு முக்கியம்னு சொன்னாங்க. நான் என்னுடைய கடமையை விளக்குனப்ப கமல், நீங்கள் நடிகராகவோ இயக்குனராகவோ சாவதை விட பணக்காரரா சாகணும் அப்படின்னு அறிவுறுத்தினாரு. அது மட்டும் இல்லாம சிகரெட், மது, பெண்கள் சம்பந்தமான பழக்கங்களுக்கு பயந்ததால ஒழுக்கமா வாழ்ந்தேன். இது எல்லாமே ஒழுக்கம் சொல்றதை விட பயமே என்னை வழி நடத்துச்சுன்னு ஷேர் பண்ணியிருப்பாரு. ராஜேஷுடைய திடீர் மரணம், அந்த மறைவு இருக்கு இல்லையா, திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. அவருடைய சகோதரர் காலை 6 மணிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட சமயத்துல சித்த மருத்துவருடைய தாமதத்தினால மருத்துவமனைக்கு உரிய நேரத்துக்கு போக முடியல. இது மரணத்துக்கு காரணம்னு குற்றம் சாட்டியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய இறப்பு இண்டஸ்ட்ரியில ஒரு பேரிடியா இருக்குதுன்னே சொல்லலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.